பேரன்பத்துடன் பேரன்பாக எம்டன் வைஸ். இன்னைக்கு மீடியாவில் பிரபலமான ஒருத்தருடைய தகவல் தான் நீங்க பார்த்துருப்பீங்க. சவுக்கு சங்கர் கைது பண்ணிட்டாங்க, கையை உடைச்சிட்டாங்க. இதுதான் இன்னைக்கு பிரபலமான செய்தியா இருக்குது. சவுக்கு சங்கர் ஏன் கைது பண்ணாங்க, கையை உடைச்சாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போனாக்கா, சவுக்கு சங்கர்ன்றவர் யார்? முதல்ல சவுக்கு சங்கருடைய ஆரம்ப காலம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, சவுக்கு சங்கர் ஒரு காவல்துறையில தான் ஒரு வேலை பார்த்துருக்காரு. ஆரம்ப கட்டத்தில் கொஞ்ச நாள் முன்னாடிக்குமே அந்த காவல்துறையுடைய பணிக்கு போகாத ஒரு அதிகாரி தான் இருந்திருக்காரு. இப்பதான் அந்த பணியிலேருந்து அவர் நீக்கியிருக்காங்க. இப்படியே இருக்கும்போது அவர் அந்த இருந்து வெளியே வந்துடுறாரு. வந்ததுக்கு அப்புறம் அவர் திமுகவுடைய ஆதரவாளராக தான் இந்த மீடியா மத்தியில் அவர் இருந்திருக்காரு. அவர் பத்திரிகையாளர்ன்ற பேர்ல இருந்தாலும் அவர் ஒரு திமுகவுடைய ஆதரவாளராக இருந்திருக்காரு. குறிப்பா கனிமொழியாவுடைய ஆதரவாளராக கூட ஒரு வெளியில அவராகவே காட்டியிருக்காரு. நான் இவங்களுடைய ஆதரவாளர் தான் அப்படின்ற மாதிரி. இப்படியே போயிட்டு இருக்கு. அம்மையார் ஜெயலலிதா இருக்கும் போதே கூட அவருக்கு திமுகவுடைய ஆதரவாளர் தான் இருந்திருக்காரு. அவரை பொறுத்தளவுக்கு அவர் எப்படின்னாக்கா, ஏதாவது ஒரு தகவல் இருக்கும், அந்த தகவலை வியாபாரம் பண்ணுவாரு, அதை வச்சு எதாவது பண்ணுவாருன்ற மாதிரி பரவாயில்ல குற்றச்சாட்டு இருக்கு. அது நம்ம எந்த அளவுக்கு உண்மைன்றது நமக்கு தெரியாது. இது ஒரு புறம் இருந்தாலும்னாக்கா, இதுக்கு முன்னாடி ஒரு கேஸ்ல இவர் ரிமாண்ட் பண்றாங்க. அந்த கேஸ்ல அவர் பெயிலாகி வெளியே வந்த உடனே என்ன பண்றாருனாக்கா, அதிமுக ஒரு உறுப்பினர் கார்டு வாங்கி ஜாயின் பண்றாரு. அதிமுக இதுக்கு முன்னாடி ஒரு எம்பி தேர்தல் ஒரு மாநில மாநாடு நடந்துச்சு. அதில் போனாங்க. அவர் கலந்து நேரம் உறுப்பினர் கார்டு வாங்கி ஒரு அதிமுக உறுப்பினராக அவர் ஆயிட்டார். அதிமுக உறுப்பினர் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்றாரு, ஒரு கார் ஒன்று புதுசா வாங்குறாரு. கார் வாங்குறாரு. சவுக்கு மீடியான்ட்டு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி எல்லா சேனலுக்கும் போய் பேசிட்டு இருந்த சவுக்கு சங்கர் அவரே ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிற அளவுக்கு அவர் வளர்ந்துட்டார். அதிமுகவுடைய உறுப்பினர் கார்டு வாங்கினதுக்கு அப்புறம் கார் வாங்குறாரு, யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாரு. அரசுக்கு எதிராக குற்றச்சாட்டு சொல்றாருன்றது நாம அதை சரிதான் சொல்ல முடியும். அரசுக்கு எதிராக குற்றச்சாட்டு சொல்றவங்க எதிர்கட்சியில இருந்து தான் சொல்லணும், மீடியால இருந்து தான் சொல்லணும்ன்றது அவசியம் இல்லை. யாருமே குற்றச்சாட்டுனாக்கா குற்றச்சாட்டு பேசலாம். அரசுக்கு எதிராக பேசுறது ஒன்றும் தவறு கிடையாது. போய் குற்றச்சாட்டா இருக்கக்கூடாது. அது பக்கம் நான் இருந்தாக்கா இவர் இப்படி இருக்கிறவர்கள் அதனால இப்படி படிப்படியாக இருக்கும்போது இப்போ அவர் சேனலையும் அவர் சவுக்கு மீடியான்னு டெய்லியும் தகவலை பரிமாறுறாரு. வெளி சேனலும் அதிகமாக போய் பேசுவார். அப்படி பேசும்போது ஒரு குறிப்பிட்ட பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரெட்பிக்ஸில் அதிகமான நேரம் கொடுப்பாரு. பெய்டு சங்கர் அப்படின்ற மாதிரி கூட ஒரு பேர் இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அப்படி பேசும்போது தான் அவங்களுக்குள்ள விவாதத்தில் அவர் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் காவல்துறை மேலே. காவல்துறையில் வேலை செய்கிற இந்த உயர் அதிகாரிகளுக்கு கீழே வேலை செய்கிற அதிகாரிகள், அதாவது பெண் அதிகாரிகள் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் பண்ணி தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு காவல்துறைக்கு ஒரு களங்கம் வர மாதிரி அந்த மீடியாவில் ஒரு தகவல் கொடுக்குறாரு. இது சரியா, அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கா அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லையான்றதுக்குள்ள நம்ம யாரும் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இவர் சொல்ற குற்றச்சாட்டு எது மேல சொல்றாருன்னா, நம்ம மக்களுக்கு சேவை செய்யற ஒரு காவல்துறை, மக்கள் ஒரு கண்ணியமா பார்க்க வேண்டிய ஒரு காவல்துறை, அந்த காவல்துறை மேல ஒரு மிகப்பெரிய கலங்கத்தை உருவாக்குறார். இது ஏற்றுக்க முடியாத செயல் தான். அதுவும் இல்லாம பல பெண்கள் காவல்துறையில வேலை செய்யறாங்க. எவ்வளவு பெரிய அதிகாரியா இருக்காங்க, கீழ் அதிகாரியா இருக்காங்க. அவங்களுடைய ஒழுக்கத்தின் மேல ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுப்புறாரு. அது சரின்னு பார்த்தா சரி கிடையாது. ஏன்னா அவங்கவுங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கும், அவங்கவுங்களுக்கும் ஒரு எல்லா வகையிலுமே ஒரு இது இருக்கும், அது ஒரு இமேஜ் இருக்கும். இது எல்லாமே தகர்க்கிற மாதிரி இருக்கு. மேலதிகாரி அதே மாதிரி ஆண் அதிகாரிகளுக்குமே இமேஜ் இருக்கும். அப்ப கீழ் வேலை செய்யலாம் நீங்க அந்த மாதிரி தான் பாப்பீங்களா அப்படின்ற ஒரு பிரச்சனை. இது எந்த வகையிலுமே அது சரியா நம்ம ஏற்றுக்க முடியாது. அது சரியான வாதமும் கிடையாது. இது என்ன ஆகுதுனாக்க, இது ஒரு கேஸா ஃபைல் ஆகுது. அதுக்கு தான் ஒரு ஆரம்பத்தில் கைது பண்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் கஞ்சா கேஸ் ஒன்று ஃபைல் ஆகுது. அவர் அதுக்கப்புறம் கோவை சிறையில் அடைக்கிறாங்க. கோவை சிறையில் என்னை பர்டிகுலர் அதிகாரியுடைய பேர் சொல்லி இவர் தான் என்னுடைய கையை உடைச்சிட்டாரு அப்படின்ட்டு சவுக்கு சங்கர் சொல்றாரு. அவர் கையை உடைச்சி கட்டுக்கூடம் போட்டுருக்கு. அவர் எப்படி காவல்துறை மேல ஒரு கலங்கம் சொல்றதை நம்ம ஏற்றுக்க முடியாதோ, அதே போல அவர் கையை உடைச்சதையும் ஏற்றுக்க முடியாது. அவர் தவறு செஞ்சிருந்தாக்க அதுக்கான சட்டம் இருக்கு, அதுக்கான நடைமுறை இருக்கு. இதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணணும். அதுக்கான வகையில் தான் ஒரு தண்டனை கொடுக்கணும். அதுக்காக காவல்துறையும் அதே அளவுக்கு இறங்கி கையை உடைக்குது அப்படின்னாக்கா இது எப்படி சரியா வரும்? சரியா வராது. ஒரு பிரபலமான யூடியூபர்
பேசினா எப்படி அது ஒரு பேசும் பொருளாகி அவங்களுடைய அந்த அந்த துறைக்கே ஒரு கலங்கம் வரும்னு நம்ம நினைக்கிறோமோ, அதே ஒருத்தர் என்ன கையை உடைச்சிட்டாங்க அப்படின்னு பேசி வரும்போது காவல்துறை மேலே ஒரு சாதாரண குடிமக்களுக்கு என்ன தோணும், என்ன மாதிரியான பயம் தோணும்? இல்லை பயத்தை வர வைக்கிறதுக்கு அதை செய்கிறாங்களா? இல்லை இது இது எந்த வகையிலுமே இது சரி நாம் சொல்ல முடியாது. இல்லை இது வந்து சரி கிடையாது. அரசு மேலே ஒரு குற்றச்சாட்டு சொல்லலாம், அது போகலாம் வரலாம், அதை ஒன்றும் அதை நம்ம சரிதான் சொல்ல முடியும், தவறு சொல்ல முடியாது. ஆனால் காவல்துறை மேலே அவர் சொல்கிற குற்றச்சாட்டை அவர் முழுக்க முழுக்க தவிர்த்து இருக்கணும். அதை அவர் பேசியிருக்கவே கூடாது. அது தவறு தான். அது வந்து யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா சாதாரண குடிமக்கள் ஒரு பிரச்சனைனா அவங்க முதல்ல போய் பார்க்குறவங்க யாரை பார்க்குறாங்க, காவல்துறையை தான் முறையிடுவாங்க. அப்போ அந்த காவல்துறை மேலே அவங்களுக்கு ஒரு நன்மதிப்பு இருக்கணும். நன்மதிப்பு இல்லைனாக்கா அது எப்படி இருக்கும்? சட்டம் ஒழுங்கு சீர்கேடு வரைக்கும் அது போய் நிற்கும். ஆனால் அது வந்து எந்த வகையிலுமே அது வந்து ஏற்றுக்க முடியாது. அதுக்கு தண்டனமும் அவர் கொடுக்கட்டும். ஆனால் கையை உடைக்கிறதும் வந்து சரியான வழியாக தெரியல. அதுக்கான தண்டனையும் அவங்களுக்கு கொடுக்கணுன்றது தான் மக்களுடைய கருத்தாக இருக்குது. பொதுவாக இந்த சவுக்கு சங்கர் வந்து பெய்டு பர்சன்றதுல கூட ஒரு பெரிய அளவில் இருக்காது, பேசும் பொருள் தான் இருக்குது. அவர் வந்து காசுக்கு தான் பேசுகிறாரு மாதிரி, அதுவும் தவறு தான். அது என்னன்றது விசாரணை தெரியும். அடுத்து வந்து அந்த சவுக்கு சங்கரிடம் கேள்வி கேட்ட நெறியாளரையும் கைது பண்ணியிருக்காங்க. அது எந்த வகையில் சரியாக வரும்னு கூட தெரியல. இது இது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னாக்கா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி திரு அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த யூடியூப் சேனல்லாம் கூட ஒரு கடிவாளம் போடணும், அதே அது ஒரு நெறிமுறைக்குள்ளே கொண்டாடணும்னு சொன்னாங்க. அன்னைக்கு எல்லாருமே தகப்பன்னு குச்சாங்க. இன்னைக்கு எங்கே வந்து நிற்குது பார்த்தீங்களா? அவங்களுக்கும் ஒரு கடிவாளம் வேணும், ஒரு நெறிமுறைக்குள்ளே கொண்டாடணும். ஏன்னாக்கா ஒரு செய்தி சேனல்னாக்கா அவங்களுக்குன்னு ஒரு எடிட்டர் இருப்பாங்க, அதுக்குன்னு ஒரு பார்வையாளர் இருப்பாங்க. அதெல்லாம் மேற்பார்வையில் அதை செய்தியாக ஆக்கிறதுக்கு முன்னாடி அதுக்குன்னு ஒரு குழு இருக்கும், ஒரு இஷ்யூவான விஷயத்த. ஆனால் இதுக்கு அந்த இது இருக்காது, எதாவது ஒரு யூடியூப் சேனலுக்கு இருக்காது. அது இதை மாதிரி தான் போய் நிற்கும். எந்த கருத்தை நம்ம பேசுகிறோம், இது எந்த கருத்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோம், இது எப்படி இருக்கும் அப்படின்றதுடைய விளைவுகள் அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா 2 பேரோட அந்த விஷயத்தை முடிச்சிருவாங்க. ஏன்னா இப்போ காவல்துறை மேலே கலங்குன்றது ஏற்றுக்க முடியாது, மிகப்பெரிய தவறு. அதை தவிர்த்தே இருக்கணும் சவுக்கு சங்கர். இதனால இதை நம்ம வந்து சரின்னு சொல்ல முடியாது. அதுக்கான அந்த கையை உடைக்கிற போகிறதையும் நம்ம சரின்னு சொல்ல முடியாது. இது எல்லாத்தையுமே பொதுமக்களாகிய மக்கள் பார்த்து கொண்டிருக்காங்க. இது எது சரி தவறுன்றதை பார்க்குறவங்க மக்கள் தான். சரி செய்தவங்க சரியாக போயிடலாம், தவறு செய்தவங்க சரி பண்ணிக்க பார்த்துக்கணும். நன்றி, வணக்கம்.